ஹாய் மக்கா, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழில் நம்ம ஹை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் படித்து தான் ஆகணும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் அவுட் சோர்ஸ்க்குன்னு நான் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் போது நிறைய அவுட் சோர்ஸ் புக்ஸ் ரெஃபரன்ஸ் கிடைச்சது. எல்லாமே சூஸ் பண்ணி நானும் வாங்க தான் செஞ்சேன் பார்த்துக்கோங்க. அப்படி எக்கச்சக்கமாக புக்கை வாங்கின பிறவும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு புக்லையுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அவுட் சோர்ஸ்க்குன்னு நான் ரெஃபர் பண்ண புக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கண்டென்ட்டை வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிட்டரலாக எனக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கண்டென்ட் இருக்குது, படித்து ப்ராசஸ் பண்ணிக்கிடவே முடியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா எஸ்எம் சிறப்பு தமிழ் புக் நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். எஸ்எம் ஆப்டிடியூட் புக்காக இருக்கட்டும், எஸ்எம் தமிழ் புக்காக இருக்கட்டும், இந்த ரெண்டு புத்தகங்களையும் படித்த அனுபவத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த புக் தி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பி எஸ்எம் சிறப்பு தமிழ் புத்தகத்தை நான் வாங்கினேன் பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணேன். அதுக்கான ரீசனை நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த எஸ்எம் சிறப்பு தமிழ் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களை ரெஃபர் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமில் என்னென்ன தலைப்புகளில் எந்தெந்த புத்தகங்கள்ல இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி அந்த புத்தகங்கள்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்டை இந்த புக்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவுட் சோர்ஸில் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, சில டாபிக் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சா எப்போவுமே முடியாது. அந்த அளவுக்கு கான்செப்ட் வந்து நிறைய இருக்கு, படிக்கிறதுக்கு போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க டாப்பிக்கையும் இங்கே எப்படி கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கலைச்சொற்கள் எடுத்துக்கலாம். கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இருக்குது படிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்தாச்சுன்னா, நான் அவ்வளோத்தையும் மனுஷனால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. நம்மளும் மனுஷங்க தான், ரோபோட் கிடையாது. இருந்தால் அப்படி இருக்கிற இந்த மாதிரி டாபிக்ஸையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் அந்த கேள்வி எப்படி கேட்கப்பட்டிருக்கு, அந்த கேள்வி எந்த புத்தகத்திலேருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ப்ராப்பராக ரெஃபர் பண்ணி அந்த புக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000க்கும் மேலே 60,000க்கும் மேலே இருக்கிற இடத்துலையுமே நமக்கு மக்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அதுக்கு தக்கன என்னென்ன கொடுத்தா வந்து வேல்யூபிளாக இருக்குமோ அதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு காரியம் என்னன்னா, அவுட் சோர்ஸ்லேயே சில டாபிக்ஸை வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். லைக் எப்படி சொல்றது அப்படின்னா, கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கிறத நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சந்திப்பிழையா இருக்கட்டும், பிரித்தெழுதுக, அதுக்கப்புறமா நிறுத்தக்குறிகள், நெக்ஸ்ட் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து கான்செப்டை புரிஞ்சு நம்மளால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட் சோர்ஸ்ல என்னென்ன புக்ல இருந்து லாஸ்ட் இயர்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து இந்த புக்கில் தொகுத்து கொடுத்துட்டாங்க. பின்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடாக எதுவுமே இல்லை பார்த்துக்கோங்க. ஏன்னா சில புக்லலாம் வந்து ஒரே விஷயமே வந்து அரைச்ச மாதிரி ஒரே விஷயமே பல தடவை பல இடங்கள்ல கொடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவசியமே இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்த ரொம்ப கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்காங்க, ரிப்பீட் ஆகாமல். ஸோ நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே ரிப்பீட்டடாக இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபாண்ட்டு ப்ளஸ் என்ன அப்படின்னா டபுள் கலர் கொடுத்துருக்கிறது தான். படிக்கிறதுக்கு ரொம்ப வசதி கேட்டிங்களா, நல்ல வந்து கொச்சன்னு இல்லாமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க டபுள் கலரில். இப்போ என் மைண்ட் செட்டை நான் ஷேர் பண்ணட்டுமா? இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் பற்றி எனக்கு இப்போ ஒரு குழப்பமே இல்லை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, தமிழ் புக் சோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா வந்து எஸ்எம் தமிழ் புக் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எஸ்எம் தமிழ் புக் பொறுத்த வரைக்கும் A to Z எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறத சிலபஸ் வைஸ் கவர் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு புக் படித்தாலே போதும், எஸ்எம் தமிழ் புக் மட்டும் படித்தாலே போதும் புக் சோர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் தான் பல குழப்படிகளுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்து இப்போ எஸ்எம் சிறப்பு தமிழ் அப்படிங்கிற இந்த அவுட் சோர்ஸ் புக்கை படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அவுட் சோர்ஸ்க்கு வந்து திக்கி திணற வேண்டிய அவசியம் வராது அப்படின்னு எனக்கு தோணிட்டு, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். சில டாபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை வந்து கண்டிப்பாக நம்மளால மனசிலாக்கிக்க முடியும், நம்மளால படிச்சிட முடியும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து அவுட் சோர்ஸில் எங்கே இருக்கோ அதை சூஸ் பண்ணி நமக்கு வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். ஸோ நம்மளால வந்து ஈஸியாக அதை வந்து மனப்பாடம் பண்ணிடலாம். ஆர் நம்ம வந்து கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கிறதுனால ஈஸியாக மனசிலாக்கிடலாம். இதே இது பார்த்தீங்கன்னா சில டாபிக் லைக் வந்து கலைச்சொற்களாக இருக்கட்டும், மயங்கொழிகளாக இருக்கட்டும், குரில் நெடில் வேறுபாடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அன்லிமிட்டடாக போகக்கூடியது, போய்கிட்டே இருக்கும். படித்தா நம்ம காலம் ஃபுல்லாக படிக்கலாம், அந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படித்தாலே மதி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்கிறத நம்ம இந்த புக்கில் கொடுத்துருக்கிறத நம்ம படித்தாலே மதி தான். என்னோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்காக பார்த்தீங்கன்னா நான் தமிழ்க்காக இருக்கட்டும், தமிழ் அவுட் சோர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை மேக்ஸ்க்காக இருக்கட்டும், நான் வாங்காத புத்தகங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோ புத்தகங்கள் ரிசர்ச் பண்ணி இந்த புத்தகங்கள் படித்தா நல்லாயிருக்கும், இந்த புத்தகங்கள் படித்தா நல்லாயிருக்கும், நிறைய பேரோட ரெக்கமெண்டேஷனில் நான் நிறைய புக்ஸை வாங்கி படிச்சிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தையும் நான் உங்ககிட்ட எல்லா வீடியோஸ்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின புத்தகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனலாக எனக்கு பிடிச்ச புத்தகமே பார்த்தீங்கன்னா எஸ்எம் புக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ரிவ்யூ அப்படின்லாம் கிடையாது, நான் ரொம்ப சீரியஸாகவே சொல்கிறேன். அதுக்கான ரீசன் நான் வாங்கி படித்த அனுபவத்தில் சொல்லுங்க. எஸ்எம் தமிழ் வந்து லாஸ்ட் இயர் குரூப் 4க்காக இருக்கட்டும், இந்த இயர்க்காக இருக்கட்டும்
இருக்கட்டும், நான் அதை மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எஸ்எம் தமிழ் புக் படிச்சாச்சு அப்படின்னா ஸ்கூல் புக் படிக்க வேண்டாம், சிலபஸ் வைஸ் நான் சொல்கிறேன் அவ்வளோத்துக்கு வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ்எம் அவுட் சோர்ஸும் எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. எஸ்எம் அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து புக் ரிசீவ் பண்ணி பல நாள் கழிச்சு தான் இந்த வீடியோவே போடுறேன். புக்கை நான் தரவாக பார்த்துட்டேன், பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஆப்டிடியூட் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கிளியராகவே போட்டிருக்கேன். அண்ட் தி பெஸ்ட் ஆப்டிடியூடுக்கு எனக்கு கிடைச்ச புத்தகம் வந்து எஸ்எம் ஆப்டிடியூட் புக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், பார்த்துக்கோங்க. இந்த புக் பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட வெப்சைட்டில் தான் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் உங்களோட வெப்சைட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.